இன்றைக்கு நான் உங்கள் காதுகளுக்காக மட்டும் பேசவில்லை. நான் உங்கள் ஆன்மாவிடம் பேச வந்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த வீடியோ ஒரு சாதாரண வீடியோ அல்ல. இது ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடி நீங்கள் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மனிதராக மாற முடியும் என்பதை நினைவூட்டுகிறது. இந்த வீடியோவை நீங்கள் சும்மா கிளிக் செய்யவில்லை. இது உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. உங்கள் உள்ளார்ந்த குரல், இப்போதுதான் என் வாழ்க்கையை, என் உணர்ச்சிகளை, முக்கியமாக என் மனதை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் என்று உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு கேள்வி, உண்மையிலே கட்டுப்பாட்டில் இருக்கிறது யார்? உன் மனமா, இல்ல நீயா? இதோ இன்று நான் உங்களுக்கு ஒரு சாவியை கொடுக்க வந்திருக்கிறேன். உள் சக்திக்கான சாவி, உன் அமைதிக்கான சாவி, உங்கள் உணர்ச்சிகள், எண்ணங்கள், பழக்கங்கள், எதிர்காலம், இவை அனைத்தையும் ஆளும் சாவி. அதனால் இந்த வீடியோவை வெறுமனே பார்க்காதீர்கள், உணருங்கள். வெறுமனே கேட்காதீர்கள், உள்ளார்ந்த தொடர்பை உருவாக்குங்கள். ஏனென்றால் உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த ஒன்றான உங்கள் மனதை கட்டுப்படுத்த இந்த வீடியோ உங்களுக்கு உதவும். இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் மனதையும் உணர்ச்சிகளையும் எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் எண்ணங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் மாற்ற தயாராகுங்கள். டிப்ஸ் 2. உணர்ச்சியால் அல்ல, புத்தியால் செயல்படுங்கள். உங்கள் புத்தியை பயன்படுத்துங்கள், உங்கள் உடனடி உணர்ச்சிகளை அல்ல. உங்களுக்கு மூளை கொடுக்கப்பட்டது ஒரு காரணத்திற்காக. சும்மா உடனே எதிர்வினை செய்ய அல்ல, ஞானத்துடன் பதிலளிக்கவே. பலர் சிந்திப்பதில்லை. அவர்கள் வெறும் எதிர்வினைதான் செய்கிறார்கள். கோபம் வந்தால் கத்துகிறார்கள். சலிப்பு வந்தால் நேரத்தை வீணாக்குகிறார்கள். பொறாமை வந்தால் பிறரை ஒப்பிடுகிறார்கள். ஆனால் புத்திசாலித்தனம் என்றால் ஒரு நிமிடம் நிறுத்தி உங்கள் உணர்ச்சிகளை கவனித்து உங்களிடம் நீங்களே கேட்பது. இந்த உணர்ச்சி எனக்கு உதவுகிறதா அல்லது என்னை அழிக்கிறதா? ஒருவர் உங்களை அவமதித்தால் என்ன செய்வீர்கள்? உங்கள் உடனடி உணர்ச்சி சொல்கிறது அவரை திருப்பி அவமதிக்க. ஆனால் உங்கள் புத்தி சொல்கிறது, அவர்களின் விஷத்திற்காக என் அமைதியை நான் ஏன் இழக்க வேண்டும்? ஏனென்றால் சிந்திக்காமல் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எதிர்வினை செய்கிற போது உங்கள் சக்தியை நீங்களே கொடுத்து விடுகிறீர்கள். உங்கள் மனம் ஒரு வாகனம், உணர்ச்சிகள் பயணிகள் மட்டுமே. ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஸ்டீயரிங் பிடிக்க விடாதீர்கள். எதிர்வினை செய்யும் முன் உங்கள் மனதை மெதுவாக்க பயிற்சி செய்யுங்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுங்கள். 5 வரை எண்ணுங்கள். பிறகு உங்களிடம் நீங்களே கேளுங்கள், இங்கே புத்திசாலித்தனமான பதில் என்ன? எதிர்வினை செய்வதற்கு முன் சிந்திப்பது என்ற பழக்கம் உங்கள் முழு வாழ்க்கையையே மாற்றும். டிப்ஸ் 3. உங்கள் 5 உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் கண்கள், காதுகள், வாய், மூக்கு, தொடுதல், இவையெல்லாம் வாயில்கள். அவற்றின் வழியாக வருவது எல்லாம் உங்கள் மனத்திற்குள் செல்கிறது. நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள், என்ன கேட்கிறீர்கள், என்ன சுவைக்கிறீர்கள், தொடுகிறீர்கள், மனம் உணர்கிறீர்கள். பலர் அறியாமலேயே தங்கள் மனத்திற்கு எதிர்மறை விஷயங்களை உணவாக கொடுக்கிறார்கள். வன்முறை காட்சிகள், கிசு, விஷமயமான உள்ளடக்கங்கள், புகார்கள், பொய்கள், மனச்சோர்வான பாடல்கள், உடலை பலவீனப்படுத்தும் உணவுகள் மனதை மங்கச் செய்கின்றன. இவை அனைத்தும் உங்கள் மனத்தை பலவீனமாக்கும். உங்கள் மனம் ஒரு அழகான தோட்டம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் 5 உணர்வுகள் அந்த தோட்டத்தின் வாசல்கள். இப்போது உங்களிடம் நீங்களே கேளுங்கள், அந்த வாசல்களூடாக நான் என்ன அனுமதிக்கிறேன்? நச்சு மட்டும் வந்தால் தோட்டம் எப்படி மலரும்? தினமும் எதிர்மறை விஷயங்கள் கேட்டால் மனம் எப்படி நேர்மறையாக இருக்கும்? இரவில் சும்மா வீடியோ ஸ்க்ரோல் செய்வதற்கு பதிலாக ஒரு ஊக்கமளிக்கும் வீடியோ பாருங்கள். சோக பாடல்களுக்கு பதிலாக அமைதியான இசையை கேளுங்கள். கிசுகிசுக்கு பதிலாக அமைதி அல்லது பயனுள்ள விஷயங்களை தேர்வு செய்யுங்கள். இதுதான் உங்கள் மன ஆற்றலை சுத்தப்படுத்தும் வழி. உணர்வுகளை கட்டுப்படுத்துவது கடுமையாக இருப்பதல்ல, புத்திசாலித்தனமாக இருப்பதுதான். நீங்கள் உங்கள் உணர்வுகளுக்கு என்ன உணவளிக்கிறீர்களோ அதுவே உங்கள் எண்ணங்களாக மாறும். உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையாக மாறும். டிப்ஸ் 4.
உங்கள் நினைவுகளை கவனமாக தேர்ந்தெடுங்கள். உங்கள் கடந்த காலம் உங்கள் சிறை அல்ல. ஆனால் நீங்கள் எப்போதும் வலியான நினைவுகளை திரும்ப திரும்ப நினைத்தால் அதே வலியையே மீண்டும் மீண்டும் அனுபவிப்பீர்கள். உங்கள் மனம் ஒரு புகைப்பட ஆல்பம் போல. தினமும் அதன் பக்கங்களை நாம் புரட்டுகிறோம். ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா? எந்த பக்கத்தை பார்க்க வேண்டும் என்பதை நீங்களே தேர்வு செய்ய முடியும். சிலர் தங்கள் வாழ்க்கை முழுவதும் தோல்விகளை மட்டுமே நினைப்பார்கள். நான் பள்ளியில் தோற்றேன். அவர் என் மனதை உடைத்தார். என் பெற்றோர் என்னை ஆதரிக்கவில்லை. என்னை பார்த்து எல்லோரும் சிரித்தார்கள். இந்த எண்ணங்கள் வலியை உருவாக்கும். அந்த வலி பழக்கமாக மாறும். காலையில் சோகத்துடன் எழுவீர்கள். மன அழுத்தத்துடன் தூங்குவீர்கள். பயத்தில் வாழ்வீர்கள். ஆனால் ஏன் இருண்ட பக்கங்களை மட்டுமே பார்க்க வேண்டும்? ஒளிரும் பக்கங்களை ஏன் திறக்கக்கூடாது? யோசியுங்கள். நீங்கள் ஒருவருக்கு உதவியிருக்கலாம். ஒரு சிறிய வெற்றியை அடைந்திருக்கலாம். வலிக்குள்ளும் நீங்கள் புன்னகைத்திருக்கலாம். வாழ்க்கை தள்ளினாலும் நீங்கள் தொடர்ந்திருக்கலாம். அதுதான் வலிமை. அதுதான் சக்தி. அந்த நினைவுகளையே நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். 3 வருடங்களுக்கு முன் நீங்கள் ஒரு தேர்வில் தோல்வியடைந்திருக்கலாம். அந்த நினைவு இன்னும் வலிக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் எழுந்தீர்கள். மீண்டும் முயற்சி செய்தீர்கள். விட்டுவிடவில்லை. அந்த பகுதியே உங்கள் உண்மையான சக்தி. கடந்த காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் உங்கள் கவனத்தை மாற்ற முடியும். நீங்கள் உங்கள் காயங்கள் அல்ல. அந்த காயங்களை தாண்டி வாழ்ந்த சக்திதான் நீங்கள். இன்று முதல் இப்படிச் சொல்லுங்கள். நான் என் வலிக்கு உணவளிப்பதை நிறுத்துகிறேன். நான் என் சக்தியை நினைவில் வைத்துக் கொள்கிறேன். அப்படித்தான் நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். டிப் 5. தானாக உருவாகும் எண்ணங்களை கட்டுப்படுத்துங்கள். தானாக உருவாகும் எண்ணங்களை கட்டுப்படுத்தாமல் விட்டால் அது ஒரு மறைந்த எதிரியாக மாறும். நீங்கள் உங்கள் மனதில் புரோகிராம் எழுதவில்லை என்றால் இந்த உலகமே அதை உங்களுக்கு பதிலாக புரோகிராம் எழுதிவிடும். இதை மிகவும் எளிமையாக புரிந்து கொள்வோம். உங்கள் மனம் ஒரு மொபைல் போன் மாதிரி. உங்கள் எண்ணங்கள் அதில் நீங்கள் இன்ஸ்டால் செய்யும் ஆப்ஸ் மாதிரி. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் பலர் தங்களுக்கான ஆப்ஸ்களை தாங்களே இன்ஸ்டால் செய்வதில்லை. மற்றவர்கள்தான் அதை இன்ஸ்டால் செய்து விடுகிறார்கள். பெற்றோர் சொல்கிறார்கள், நீ புத்திசாலி இல்லை. சமூகம் சொல்கிறது, நீ இதை செய்ய முடியாது. சோஷியல் மீடியா சொல்கிறது, நீ வெற்றி பெற்றவன் இல்லை. அப்போ உங்கள் மனம் சொல்கிறது, சரி, அவர்கள் சொல்வது உண்மை இருக்கலாம். இதுதான் ஆட்டோ சஜஷன் வேலை செய்யும் விதம். நீங்கள் உங்களிடம் உங்களே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வதுதான் ஆட்டோ சுகெஷன். அந்த எண்ணங்கள் உங்கள் நம்பிக்கையாக மாறும். அந்த நம்பிக்கைகள் உங்கள் வாழ்க்கையாக மாறும். நீங்கள் தொடர்ந்து இப்படி சொன்னால், நான் துரதிர்ஷ்டசாலி, நான் போதுமானவன் இல்லை, நான் எப்போதும் தோல்வியடைகிறேன். என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் மனம் அதை நம்பிவிடும். அது உண்மையில்லை என்றாலும் கூட நீங்கள் அந்த கதையை வாழ ஆரம்பிப்பீர்கள். ஆனால் இங்கே ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. நீங்கள் தினமும் உங்கள் சொந்த ஆட்டோ சுகெஸ்ஷன்களை உருவாக்கலாம். அவற்றை பேசுங்கள், எழுதுங்கள், நம்புங்கள். சக்தி வாய்ந்த ஆட்டோ சஜஸ்டிஷன் உதாரணங்கள். குழப்பத்திலும் நான் அமைதியாக இருக்கிறேன். நான் என் மனதை கட்டுப்படுத்துகிறேன். என் மனம் என்னை கட்டுப்படுத்தவில்லை. நான் தினமும் மேலும் வலிமையாகி வருகிறேன். எந்த உணர்ச்சியையும் அமைதியுடன் சமாளிக்க முடியும். இவற்றை தினமும் காலை கண்ணாடி முன் சொல்லுங்கள். ஆரம்பத்தில் சற்று விசித்திரமாக தோன்றலாம். ஆனால் உங்கள் மூளை கேட்கிறது. உங்கள் மனம் எப்போதும் கேட்கிறது. அதனால் அதற்கு சக்தி வாய்ந்த வார்த்தைகளை கொடுங்கள். நீங்கள் நம்பும் வரை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். ஏனென்றால் மீளச் சொல்லுதல்தான் நம்பிக்கையின் தாய். இப்ப குட்டி கதை சொல்ல போறேன். கடைசியாக, மனதில் எந்தவித சுமையும் இல்லாமல் அமைதியாக வாழ்வதற்கு ஏற்ற சிறந்த பயிற்சி ஒன்றை சொல்லப் போகிறேன். வீடியோவை கடைசி வரை முழுமையாக பாருங்கள். ஒரு காலத்துல ஒரு பரபரப்பான சாலைகளுக்கு இடையில இருக்கும் ஒரு நகரத்தில ஜெஸ்ஸினின் பேருடைய ஒரு இளம் பெண் வாழ்ந்தாள். அவளுடைய உடல் வலிமையானது. ஆனா அவளுடைய மனம் பலவீனமா இருந்தது. தைரியம் இல்லாதவள் இல்ல,
ஆனா உள்ளார்ந்த அமைதி இல்லாதவள். ஜெஸ்ஸினி எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுவா. யாராவது கடுமையா பேசினா அவளும் கடுமையா பதில் சொல்வா. யாராவது தள்ளினா அவளும் திரும்ப தள்ளுவாள். யாராவது அவளை அவமதிச்சா அந்த வார்த்தைகளை அவள் பல நாட்களுக்கு மனசில் வைத்து வருத்தப்படுவாள். மக்கள் சொல்வாங்க அவள் ரொம்ப கோபக்காரின்னு. ஆனா உண்மை என்னன்னா, அவள் கோபமா இல்ல, அவள் சோர்ந்திருந்தாள். உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த கனத்த உணர்வால சோர்ந்திருந்தாள். கண்ணுக்கு தெரியாத, ஆனா எப்போதும் மனசுல உணரப்படும் அந்த கற்களால சோர்ந்திருந்தாள். யாராவது வார்த்தையாலோ செய்கையாலோ அவளை காயப்படுத்தினா ஜெஸ்னி அதை ஒரு கல்லா கற்பனை பண்ணுவாள். அதை கவனிக்காமலே எடுத்து அவள் முதுகில் சுமந்து கொண்டிருக்கும் ஒரு பையில போடுவாள். ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாசமும், ஒவ்வொரு ஆண்டும் அந்த பை இன்னும் இன்னும் கனமானது. சீக்கிரமே ஜெஸ்ஸினி வளைந்த முதுகோடும் மங்கலான முகத்தோடும் நடக்க ஆரம்பிச்சாள். சாலையில் இருந்த நிறங்களை அவள் கவனிக்கலை. காலை சூரியனின் சூடான ஒளியையும் அவள் ரசிக்கலை. பிரகாசமான நாட்களிலும் கூட அவளுடைய உலகம் இருண்டதாதான் உணர்ந்தாள். ஒரு குளிர்ந்த காலை நேரத்தில ஜெஸ்ஸினி ஒரு முடிவு எடுத்தாள். சில நாட்கள் இந்த நகரத்தை விட்டு போகணும், இன்னு புதிய காற்று வேணும், என் மனசை கிளியர் பண்ணணும் என்று யோசித்தாள். அதுக்கப்புறம் நகரத்தின் பின்னால் இருந்த மலைப்பாதையில் அவள் ஏற ஆரம்பிச்சாள். அந்த பாதை அமைதியா இருந்தது. வானம் வெளிர் நீல நிறத்தில் இருந்தது. மெல்லிய கிளைகளில் பறவைகள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. உயரமான புல்லுக்குள் சின்ன காற்று மெதுவா ஓடிச்சு. ஆனா ஜெஸ்ஸினியின் முதுகில் இருந்த அந்த பை அவ்வளவு கனமாக இருந்தது. ஒவ்வொரு அடியும் அவளுக்கு வலியை கொடுத்தது. சில நேரம் கழிச்சு அந்த பாதையில மேலே ஏறி வர்ற இன்னொரு பயணியை அவள் கவனிச்சாள். மெல்லிய உடலமைப்புள்ள ஒரு வயதான வியாபார பெண். ஒரு சாதாரண கயிற்றில் கட்டப்பட்ட சின்ன மூட்டை மட்டும் அவள் சுமந்து வந்தாள். அந்த மூதாட்டியின் முகத்தில் ஒரு மென்மையான அமைதி இருந்தது. அவளுடைய அடிகள் இலகுவா இருந்தது, சுமை எதுவுமே இல்லாத மாதிரி. அவள் மெதுவா நடந்து பழைய ஒரு ராகத்தை மெல்ல ஹம்மிங் பண்ணிக்கிட்டே வந்தாள். அந்த மூதாட்டி ஜெஸ்ஸினி அருகில் வந்ததும் நிறுத்தி மரியாதையா வணங்கி சொல்லினாள், என் இளம் நண்பியே, நீ ரொம்ப சோர்ந்த மாதிரி தெரிகிறாய். உன் சுமை உன் வலிமையை விட கனமாய் இருக்கிற மாதிரி இருக்கு. ஜெஸ்ஸினி மெதுவா தலையாட்டி ஆம்னு சொன்னாள். நான் ரொம்ப சோர்ந்துட்டேன், ஜெஸ்ஸினி சொன்னாள். நான் நிறைய கற்களை சுமந்துகிட்டு இருக்கேன். அந்த மூதாட்டி அவளுடைய பெரிய பையை பார்த்து சிறிது புருவத்தை உயர்த்தினாள். கற்களா? எப்படிப்பட்ட கற்கள்? ஜெஸ்ஸினி பையை சற்று திறந்தாள். அதுக்குள்ளே பல வடிவங்களிலும் நிறங்களிலும் இருந்த கற்கள். பெரியவை, சின்னவை, மென்மையானவை, கூர்மையானவை. மெதுவாக அவள் சொன்னாள், இவையெல்லாம் மக்கள் என்னை நோக்கி எரியும் கற்கள். அவர்களுடைய அவமதிப்புகள், அவர்களுடைய பொய்கள், அவர்களுடைய கடுமையான வார்த்தைகள். அவற்றை நான் எடுத்து வச்சுக் கொள்கிறேன். தூக்கி எறிய முடியல. இப்போ அவை என்னுடையவையா ஆகிடுச்சு. மூதாட்டி அமைதியான கண்களோட அவளை பார்த்தாள். அப்படியென்றால் ஏன் இவற்றை நீ சுமந்துகிட்டே இருக்கே என் மகளே? ஜெஸ்ஸினி கீழே பார்த்தாள். எனக்கு தெரியல. ஒரே விஷயம் தெரியும், யாராவது என்னை காயப்படுத்தினா அது ரொம்ப ஆழமா எனக்குள்ள போயிடுது. அதனாலதான் அதை சுமக்க வேண்டியதா உணர்றேன். மூதாட்டி மெதுவா சிரித்தாள். புரியுது, வா, சில நேரம் என்னோட நட. அவர்கள் இருவரும் மலைப்பாதையில மேலே ஒன்றாக நடக்க ஆரம்பிச்சார்கள். சில நேரம் கழிச்சு அந்த மூதாட்டி திடீர்னு நின்று கீழே வளைந்து தரையிலிருந்த 2 சின்ன கற்களை எடுத்தாள். பிறகு அவளுடைய மெல்லிய கைகளில் பிடித்துக்கிட்டு சொன்னாள், இந்த 2 கற்களும் ஒன்றே. ஒரு கல்லை பாதையிலே வைத்தாள். மற்ற கல்லை ஜெஸ்ஸினியின் கையில் கொடுத்தாள். இப்போ பார், மூதாட்டி சொன்னாள். உன்னை காயப்படுத்தினவன் இந்த பாதையில கிடக்கிற அந்த கல் மாதிரி. அவன் அவனுடைய வார்த்தைகளை எரிஞ்சிட்டு நடந்து போயிட்டான். அந்த கல் இங்க கிடக்குது. அவங்க மறந்துட்டாங்க. அவங்க அதை சுமக்கல. அவர்களுக்கு எதுவும் வலி இல்ல. பிறகு ஜெஸ்ஸினியின் கையை உயர்த்தி அவளுடைய உள்ளங்கையில் இருந்த கல்லை காட்டினாள்.
ஆனா உன் கையில் இருக்கிற இந்த கல், இது உன் ரியாக்ஷன். நீதான் அதை எடுக்க தேர்வு பண்ணின. நீதான் அதை சுமக்க தேர்வு பண்ணின. அதனால தான் உன் பயணம் கனமா ஆகிடுச்சு. உன்னை காயப்படுத்தினவன் மட்டும் இலகுவா முன்னாடி நடந்து போறான். ஜெஸ்னி தன் உள்ளங்கையில் இருந்த கல்லை அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தாள். மென்மையான காற்று அந்த பாதையில் அடித்தது. மூதாட்டி மெதுவா தொடர்ந்தாள். உன் ரியாக்ஷன் தான் உன் சுமை. என் மகளே, அவர்களுடைய செயல் இல்ல, அவர்களுடைய வார்த்தைகளும் இல்ல. நீதான் உன் பயணத்துக்கு இந்த எடைய சேர்த்துக்கிட்ட. அந்த வார்த்தைகள் ஜெஸ்னியின் மனசுக்குள்ள அமைதியான இடி மாதிரி விழுந்தது. அந்த நிமிஷத்திலே, பல ஆண்டுகளுக்குப் பிறகு உண்மை அவளுக்குள் தெளிவா உணரப்பட்டது. இந்த எல்லா வருடங்களும் அவளுக்குச் சொந்தமில்லாத கற்களை தான் அவள் சேகரிச்சுக்கிட்டு இருந்தாள். அவள் தன் கையில் இருந்த சின்ன கல்லை கீழே விட்டாள். அது தூஷிக்குள் மெதுவான சத்தத்தோடு விழுந்தது. ஒரு நிமிடம் அவர்கள் இருவரும் அதை அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தார்கள். நான் எப்படி இவற்றை சுமக்காம இருக்க கற்றுக்கொள்வது? ஜெஸ்னி மெல்ல கிசுகிசுத்தாள். மூதாட்டி மெதுவா சிரித்தாள். ஜெஸ்னியின் முதுகில் இருந்த கனமான பையை மெதுவாகத் தொட்டு சொல்லினாள். ஒவ்வொரு கல்லையும் அது விழும் இடத்திலேயே விட்டுவிடு. அது பூமிக்கே திரும்பட்டும். உன் மனசு மீண்டும் இலகுவாகட்டும். ஜெஸ்னியின் கண்கள் ஈரமாயின. அவளுடைய கைகள் நடுங்கின. மெதுவாக அந்த பையை அவள் திறந்தாள். மூதாட்டி அமைதியான அனுமதி கொடுக்கிற மாதிரி மென்மையாக தலையாட்டினாள். ஒரு கல்லாக ஒரு கல்லாக ஜெஸ்னி பையிலிருந்து கற்களை எடுக்க ஆரம்பித்தாள். சிலவற்றை மெதுவாக தரையில் வைத்தாள். சிலவற்றை மலைச்சரிவில் உருண்டு போக விட்டாள். ஒவ்வொரு கல்லையும் விட்டபோதும் அவளுடைய மார்பிலிருந்து ஒரு சின்ன அழுத்தம் வெளியே போனது. அவளுடைய மூச்சு மென்மையானது. தோள்கள் சற்று சற்று உயர்ந்தது. மலைப்பாதை இன்னும் அமைதியானது. உலகம் தெளிவாக தெரிந்தது. பல மாதங்களுக்குப் பிறகு முதன்முறையாக ஜெஸ்னி வானத்தை பார்த்தாள். உண்மையிலேயே பார்த்தாள். நாட்கள் வாரங்களாக மாறின. ஜெஸ்னி கற்களை விட்டுவிடும் பழக்கத்தை பயிற்சி செய்தாள். யாராவது அவளை காயப்படுத்த முயன்றால் அல்லது ஒரு கிராமவாசி கடுமையாக பேசினால் ஜெஸ்னி ஒரு நிமிடம் அமைதியாக நின்றாள். மூச்சு விட்டாள். அந்த கல்லை கீழே விட்டாள். யாராவது அவளை அவமதிச்சா அவள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள், இதை நான் உண்மையிலேயே சுமக்க வேண்டுமா? பெரும்பாலான நேரங்களில் அவளுடைய பதில் இல்ல என்பதுதான். அவளுடைய அடிகள் இலகுவானது. மனம் தெளிவானது. இதயம் மீண்டும் சூடாக ஆரம்பிச்சது. அப்போதுதான் ஒரு அழகான மாற்றம் நடந்தது. கனமான பை இல்லாமல் ஜெஸ்னி சுற்றியிருந்த உலகத்தை மீண்டும் பார்க்க ஆரம்பித்தாள். அதற்கு பிறகு ஜெஸ்னி அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தாள். இந்த மாதிரி உணர்ந்தாள். மூதாட்டி சொன்ன வார்த்தைகள் அவளோடே என்றென்றைக்கும் இருந்தது. உன் ரியாக்ஷன் தான் உன் சுமை. இப்போ என் நண்பனே, நான் வாக்குறுதி கொடுத்த அந்த சின்ன பிராக்டிஸை உன்கிட்ட ஷேர் பண்றேன். இது ரொம்ப எளிமையானது. ஒவ்வொரு நாளும் செய்யலாம். இன்னைக்கு இரவு தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் அமைதியா உட்காரு. உன் கைய உன் மார்பில் வை. இன்றைக்கு இன்னும் கனமா தோன்ற ஒரு விஷயத்தை நினைச்சு பாரு. ஒரு கடுமையான வார்த்தை, ஒரு சின்ன அவமானம், ஒரு ஏமாற்றம். அதை உன் கையில் இருக்கும் ஒரு கல்லா கற்பனை பண்ணு. அப்புறம் மெதுவா உன்னுடைய சொல்லிக்கோ, இந்த கல் என்னுடையது இல்ல, நான் இதை விடுவிக்கிறேன். மெதுவா ஒரு மூச்சு எடு. அந்த கல்லை தரையில் வைக்கிற மாதிரி கற்பனை பண்ணு. இதை ஒவ்வொரு இரவும் பண்ணு. உன் மனசு இலகுவாகும். உன் சிந்தனை தெளிவாகும். மெதுவாக மென்மையாக நீ மீண்டும் சுதந்திரமாக உணர்வாய். சில நேரம் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடுறோம். மற்றவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம தேர்வு செய்ய முடியாது. ஆனா நாம் என்ன சுமக்கிறோம் என்று தேர்வு செய்ய முடியும். உன் ரியாக்ஷன் தான் உன் பாதையை வடிவமைக்கும் அமைதியான சக்தி. ஒரு அமைதியான தேர்வு ஒரு முழு நாளை காப்பாற்றும். ஒரு விடுவிக்கப்பட்ட கல் உன் இதயத்தை விடுதலை செய்யும். நீ ஒவ்வொரு காயப்படுத்தும் வார்த்தையையும் பிடிச்சு வைக்காம விட்டுவிட்டால் உன் வாழ்க்கை எவ்வளவு இலகுவாக இருக்க முடியும்னு அப்போதுதான் உணர்வாய். அமைதி மற்றவர்களிடமிருந்து வராது. அமைதி தொடங்குவது
நீ அந்த கல்லை எடுக்காத நிமிஷத்தில்தான். இந்த கதை உன் மனசை டச் பண்ணியிருந்தா, நண்பனே, ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணு, ஷேர் பண்ணு. இப்படிப்பட்ட மென்மையான கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணு.